போன்பேல இருக்கக்கூடிய செல்ஃப் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் டூ பேங்க்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே டூ செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போது இந்த ஆப்ஷன் தான் என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட இப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செல்ஃப் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போது இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு பே இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இப்போ அந்த அமௌண்ட் வந்து எந்த பேங்க்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆனுமோ அதையுமே நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தளவுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போது ஃபோன்பேல இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.